தாவேகாவில் அடுத்தடுத்து வெடிக்கக்கூடிய அதிருப்தியால் அக்கட்சியில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். அங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் தரப்புல என்ன அதிருப்தி வெளிப்படுது ஹரிஹரன்? தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்கி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகப் போகின்றது. 2 ஆண்டுகள் ஆகி பல மாவட்டங்களில் மாவட்ட பொறுப்பாளர்களையும் மாவட்ட தலைவர்களையும் நியமிக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த தமிழக வெற்றிக் கழகத்தில் நிலவி வருகின்றது. இதற்கிடையே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சி, மதுரை, தூத்துக்குடி உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் மாவட்ட அமைப்பு ரீதியாக 8 மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட உள்ளது என தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தவிக தலைவர் விஜய் அவர்கள் இந்த இடத்திற்கு வருகை தர இருக்கிறார். பனையூரில் இருக்கக்கூடிய தவிக அலுவலகத்துக்கு இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். இந்த நிலையில் இந்த பகுதியில் இந்த 8 மாவட்டங்கள் அமைப்பு ரீதியாக அமைக்கப்பட்டிருக்க 8 மாவட்டங்களில் அமைக்கப்பட்டிருக்க மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு பதவி வழங்குவதில் பல்வேறு அதிருப்திகள் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடையே நிலவுகிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அஜிதா என்பவர் கடந்த கட்சி தொடங்கிய நாட்கள் முதலாகவே சமூக வலைத்தளத்திலும் களத்திலும் தொடர்ந்து தீவிரமாக செயல்பட்டு வரக்கூடியவர். அவருக்கு மாவட்ட பொறுப்பாளர் பதவி வழங்கப்படும் என என்று பெரிய எதிர்பார்ப்போடு தொடர்ந்து களத்தில் பணியாற்றி வரக்கூடிய நிலையில் அவருக்கு வழங்காமல் வேறொருவருக்கு பதவி வழங்குவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அவரது ஆதரவாளரோடு பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலகத்திற்கு முன்னதாக வருகை தந்த அவர் பேரிகார்டு அமைத்து இங்கு இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. கண்கலங்கியபடி இந்த பகுதியில் அவர்களை நின்றிருக்கக்கூடிய நிலையில் அவரது ஆதரவாளர்கள் சமாதானப்படுத்தி வருகின்றனர். அவர் கண்கலங்குவதை காட்சிப்படுத்தும் பொழுது எடுக்க வேண்டாம் என அவரது ஆதரவாளர்களும் தடுத்து வருகின்றனர். அதே போன்று திருவெரும்பூரில் அருள்ராஜ் என்பவருக்கு மாவட்ட பொறுப்பாளர் வழங்குவது குறித்தும் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் நிர்வாகிகளிடம் கடுமையான எதிர்ப்பு எழுந்திருக்கு. குறிப்பாக அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக பணபேரத்தில் ஈடுபட்டவர்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது திருவெரும்பூர் தொகுதியை சார்ந்த தவிக நிர்வாகிகளும் இந்த பகுதியில் நின்றிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த பகுதியில் இந்த 8 அமைப்பு ரீதியாக 8 மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அதிருப்தி நிர்வாகிகள் இந்த பகுதியில் நின்றிருக்காங்க. அதிருப்தி நிர்வாகிகள் எல்லாரையுமே அந்த தவிக அலுவலகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய இடங்களில் பேரிகார்டு அமைத்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. வழக்கமாக இவர்கள் கட்சி அலுவலகத்திற்கு வரும்போது அவர்கள் அனுமதிக்கப்படுவது வழக்கம். ஆனால் இன்றைய தினத்தில் வழக்கத்திற்கு மாறாக அவர்கள் அதிருப்தியில் உள்ள ஒரு காரணத்தினாலேயே அவர்கள் கட்சி அலுவலகத்திற்குள் அனுமதிக்கப்படாமல் உள்ள நிலையில் தூத்துக்குடியைச் சேர்ந்த அஜிதா மற்றும் அவரது ஆதரவாளர்களும் திருவெரும்பூர் தொகுதியைச் சேர்ந்த தவிக நிர்வாகிகளும் இந்த பகுதியில் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.